உங்கள் வீட்டில் பேய் இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான 4 வழிகள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேய் படம் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரம் அடிக்கடி நின்று போயிட்டு இருக்கும், இல்லை அதில் இருக்கிற செல்லோட பவர் அடிக்கடி தீந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து செல்லை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் அதோட பவர் அடிக்கடி குறைஞ்சிக்கிட்டே வரும், கடிகாரம் நின்றுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு அடிக்கடி தேவையில்லாத பதட்டமும் பயமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது மட்டுமே இது அடிக்கடி நடக்கும். அந்த ரூமில் தான் அடிக்கடி உங்களுக்கு பயமும் பதட்டமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரூமில் தான் நீங்கள் அதிகமாகவும் இருப்பீங்க. மூணாவது, உங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ பக்கத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு அப்படி இல்லைனா அந்த டியூப் லைட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அடிக்கடி அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை அந்த விளக்கை பற்ற வச்சாலும் சரி, அந்த சுவிட்சை போய் போட்டாலும் சரி, அந்த லைட்டும் அந்த விளக்கும் அடிக்கடி அணைஞ்சிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து நடக்கும். நீங்கள் லைட்டை எத்தனை தடவை மாற்றினாலும் சரி, அது அடிக்கடி அந்த விளக்கு அணைஞ்சு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதிக டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டு வேலை செய்யாமலே போகலாம், இல்லை அணைஞ்சு இருக்கலாம். நாலாவது, உங்கள் வீட்டில் வளர்க்குற நாயோ பூனையோ ஒரு இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே அது போகவே போகாது. ஏன் சில டைமில் உங்கள் வீட்டுக்குள்ளே நாயும் பூனையும் அந்த இடத்துக்கு வரவே வராது. நீங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனாலும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வர ரொம்ப பயப்படும், பயந்துக்கிட்டு வெளியே ஓடி வந்துடும். இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.